சுத்தமான இடத்த சுத்தம் பண்ணி நல்ல ஒரு பலகா போட்டு கோலம் போட்டு அதில் நாம் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள், ஆஃபீஸ் போகிறோன்னா ஆஃபீஸினுடைய ஃபைல்ஸு, முக்கியமான ஃபைல்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் வச்சுடணும். வைத்து விட்டு அப்புறம் அதை தொடக்கூடாது. அதாவது அதை பிரித்து படிக்கக்கூடாது. எப்போலேருந்து அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது, ஆஸ்வினஸ்ய சிதே பக்ஷே மேதாகாமோ த்விஜோத்தமஹ மூலேன ஆவாஹயேத் தேவீம் பூர்வாஷாடாசு பூஜயேத் உத்தராசு பலிந்தத்யாத் ஸ்ரவணேன விசர்ஜயேத் அப்படின்னு. அதாவது இந்த ஆஸ்வின மாதம் அப்படின்னு சொல்லுவா இதை. அது சிதே பக்ஷே, சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தன்னைக்கு அத்தனை புஸ்தகத்தையும் எடுத்து வச்சுடணும். ஸ்கூல் புஸ்தகங்கள், காலேஜ் புஸ்தகங்கள், ஆஃபீஸ் ஃபைல்ஸு, இது எல்லாத்தையும் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுடணும். சுவாமிக்கிட்ட லேखनी நாத்தியாபயேன் நலிகேத் நாதீயீத கதாச்சனா புஸ்தகே ஸ்தாபித்தே தேவீம் வித்யாகாமோ த்விஜோத்தமஹா அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த புஸ்தகங்களையும் பேனாக்களையும் பென்சிலையும் வச்ச பிற்பாடு நம்ம எதையும் எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. எப்போ வைக்கணும்? நான் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வச்சுடணும். அதாவது சரஸ்வதி பூஜை அதுக்கு முதல் நாள் இப்போ 30ஆம் தேதி, அதுக்கும் முதல் நாள்னா 29ஆம் தேதி, 29ஆம் தேதியே புஸ்தகங்கள்லாம் எடுத்து சுவாமிகிட்ட வச்சுடணும். வச்சுட்டு 30ஆம் தேதி 1ஆம் தேதி 3 நாள் லீவு. அத்தனை படிப்புக்கும் எதையும் எழுதாமல் எதையும் படிக்காமல் அம்பாளை ஆராதனை பூஜை மட்டும் பண்ணணும். பூஜை பண்ணிட்டு விஜயதசமி அன்னைக்கு உத்தர பூஜை பண்ணி அம்பாளை விசர்ஜனம் பண்ணி அப்புறம் புதுசாக வித்யாரம்பம் பண்ணணும். இது முக்கியபக்ஷம் சாஸ்திரம் சொல்லும். இப்படி சொல்லிவிட்டு உனக்கு முடியலை அப்படின்னா தத்ராப்யசக்தாக விப்ரேந்திராக நவம்யாந்து பிரபூஜையேத். உனக்கு 3 நாளைக்கு அம்பாளை புஸ்தகத்தில் வச்சு பூஜை பண்ண முடியல, அதாவது சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாளே வச்சுடணும். 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை அப்படின்னா 29ஆம் தேதியே புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சுரு. மூல நட்சத்திரத்தன்னைக்கு வச்சுரு. பூர்வாஷாடா, அதாவது பூராடம் மறுநாள் அன்னைக்கு பூஜை பண்ணு, உத்தராடத்தன்னைக்கும் பூஜை பண்ணு. இப்படி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் மறுநாள் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு நீ விஜயதசமி அன்னைக்கு படிப்ப ஆரம்பி. இப்படி பண்ணினேன்னா நல்ல ஒரு மேதாசக்தி உனக்கு வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிது.